நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பிறகு நாம் தமிழர் கட்சியை பற்றியோ அவர்கள் பற்றியோ விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற இல்லது அது தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்க எடுக்கிறீங்க. இப்போ நீங்க ஒரு கட்சியில போய் சேரும் பொழுது தேர்தல் களத்துல களமாடும் போது அந்த கட்சியை பற்றிய விமர்சனங்களையோ இல்ல சீமான் பற்றிய சில விமர்சனங்களையோ முன்வைக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். இப்போ அதை எப்படி நீங்க கையாள போறீங்க? இல்லங்க. இப்போ விமர்சனமே வைக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல. அதாவது நீங்க ஆரம்பத்துல இருந்து என்னன்னா, இந்த கட்சியில இருந்து ஏன் விலகுனீங்க? உங்களுக்கு ஏற்பட்ட முரண்கள் என்ன? அத வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றத மட்டும் தான் நான் மறுக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ என் வீட்ல எனக்கு எங்க அப்பாவுக்கும் சண்டை வருது. இல்ல எனக்கு எங்க அண்ணனுக்கும் சண்டை வருது. இல்ல எனக்கும் எங்க வீட்டுக்காருக்குமே சண்டை வருது. இது என்ன சண்டை நடந்தது? அவர் என்ன என்னைய திட்டினாரு? நான் என்ன அவர திட்டினேன்? உங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட முரண் என்ன? அப்படிங்கிறத நான் பொதுவெளிக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா, நாம் தமிழர் கட்சி நான் ஒரு அமைப்புக்கே போயிட்ட பிறகு, நாம் தமிழர் கட்சி ஒரு கோட்பாடுகளை மீறுறாங்க, இல்ல வேறொரு ஏதாவது தவறு பண்றாங்க, இல்ல தவறா பேசியிருக்காங்க அப்படின்னா, இது தவறா தான் பேசியிருக்காங்க. இத இப்படி செஞ்சிருக்க தேவையில்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த நான் முன்வைக்க தானே செய்ய முடியும். இப்பவுமே அது இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதை நான் மீண்டும் நினைவுபடுத்துறேன். இது மரியாதைக்குரிய ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொன்னதாக பல மேடைகள்ல அண்ணன் சீமான் அவர்கள் பேசினாங்க. ஒரு கட்சியில் பயணிக்கிறோம் என்பதற்காக அந்த கட்சி செய்யக்கூடிய எல்லாவற்றையும் ஒத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஏதாவது தவறு செஞ்சா அந்த தவறை எடுத்து கேள்வி கேட்கலாம். கட்சிக்குள்ள இருக்கும் போதே அப்படி பண்ணலாம் அப்படின்னு. நம்ம கட்சிக்குள்ள இருந்து இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, இப்ப அவங்க ஒரு தவறான முன்னெடுப்பை எடுக்கிறாங்க அப்படின்னா, இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை எல்லாருக்கும் உண்டு. அது மாதிரி எனக்கும் உண்டு. நான் அதுக்காக வெளியில வந்துட்டேன். இன்னொரு அமைப்புக்கு போயிட்டேன். நான் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட எதிர் அமைப்பா இருக்கலாம், அல்லது தோழமை அமைப்பா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அவங்களோட மாற்று அமைப்புக்கு நான் போயிட்டேன். அதனால இந்த கட்சியை விமர்சனம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாய சூழல நான் கண்டிப்பா செய்ய முடியாதுங்க. இந்த விஷயத்த அவங்க தவறா பண்றாங்க அப்படின்னா, இது தவறு. இது அப்படி பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர, இன்னொரு அமைப்புக்கு போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அத சொல்லணும் அப்படிங்கிற தேவையில்ல. இன்னொன்னு ஒரு ஒரு அமைப்புக்குள்ள நடந்த எல்லா சிக்கல்களையும் இப்ப எனக்கு சில முரண்கள் இருக்கலாம். அவங்களுக்கு சில முரண் இருக்கலாம். அவங்க என்ன தவறா புரிஞ்சிருக்கலாம். இல்ல நான் அவங்கள தவறா புரிஞ்சிருக்கலாம். இது எல்லாவற்றிற்கும் பொது வெளியில விளக்கம் கொடுக்கணும் இல்ல. அவங்களுக்கு தேவைப்படுது. இல்ல என்னை பொறுத்தவரைக்கும் நான் நான் உண்மையிலேயே வாய் திறந்து என்னைய சில விமர்சனம் பண்ணும்போது கூட நான் வாய் திறக்காம இருந்ததுக்கான காரணம் என்ன அப்டின்னா, இத ஒரு மீண்டும் மீண்டும் இத நம்மளோட எதிராளிக்கோ அல்லது எதிர்நிலைப்பாட்டை கொண்டவங்களுக்கோ ஒரு அசை போடுகின்ற விஷயமாக மாத்த நான் விரும்பவே இல்ல. இன்னொன்னு அது எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்லணும் அப்படின்றது எனக்கு தோணவும் இல்ல. அதனால தான் நான் அந்த மாரி ஒரு ஒரு விடயத்த எடுத்தேன். நான் இன்னும் சொல்லப்போனால் நான் நாம் தமிழர்ல இருக்கிற காலம் சரி, இப்பவும் சரி. என்னுடைய நான் இந்த ஒரு கட்சியில பயணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி நான் ஒரு நாள் கூட பயணிக்கலங்க. அது என்னோட பெரிய குடும்பம்.